வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி சூப்பரான மோர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை விதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கையளவுக்கு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். 3 கப் மோர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் 3 கையளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கூடவே 3 நெல்லிக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 கரண்டி அளவுக்கு தயிர், சின்ன கரண்டி தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் முடியில் எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை மோரை ரெகுலராக எடுத்துக்கோங்க. இளநரை வராமல் இருக்கும், சர்க்கரை அளவை கண்ட்ரோலாக வச்சுருக்கும். கருவேப்பிலை மோர் குடிக்கிறதுனால ஸ்கின்ல இருக்க பிளாக் மார்க்ஸ் எல்லாம் போயிடும். இதில் நெல்லிக்காயும் சேர்த்துருக்கிறதுனால உங்கள் ஹேர் ஸ்ட்ரென்த் ஆகும். அயன் சத்து கம்மியாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.